திருச்சபையாக இருக்கிற நாங்கள் என்ன செய்யணும் என்பதை குறித்து நீ எங்களோடு கூட பேசுகிறேன். நீ பேசுகிற வார்த்தைகள் வல்லமை உள்ளதும் ஜீவன் உள்ளதுமாய் கடந்து வரட்டும். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய செய்தி பங்கு பெறுதல். தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு திருச்சபையாக இருக்கிற நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கும் கடைசி நாட்களிலே நம்மளை எழுப்புவதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பந்தியில் பங்கு பெறுங்கள். இன்றைக்கு திருச்சபையாக இருக்கிற நாம் திருச்சபையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பங்கு பெறுதல் எதில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டும். தேவனுடைய பங்கிலே பங்கு கொள்ளாத எந்த மனிதனும் நித்திய ஜீவனை அடைய முடியாது. அந்த மனிதர்கள் கடைசி காலத்தில் எழுப்பப்படவும் மாட்டார்கள் என்பதை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு வார்த்தை, பந்தியிலே பங்கு கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை கர்த்தர் தருகிறார். நிச்சயமாய் சொல்ல முடியும், பந்தியிலே நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். மனம் திரும்புதல் இருந்து தேவ சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய தீர்மானத்தின்படி ஞானஸ்தானத்துக்காக அர்ப்பணிக்கிற திருச்சபையாய் மாற்றப்பட வேண்டும். சொல்லுங்களா? நம்முடைய திருச்சபை, நான் இன்னைக்கு காலையில் திருச்சபை தேவ சமூகத்தில் திருவிருந்துக்காக திருவிருந்தை ஆயத்தப்படுத்தி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் நான் மனசு நினைச்சேன், சரி ஒண்ணு போதும், 60 பேருக்கு மேலதான் எடுக்கிறாங்க, ஒண்ணு போதும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆவியில் ஏவப்பட்ட காரியம், திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேரும் எதை எடுக்க வேண்டும்? திருவிருந்திலே பங்கு கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் வந்ததற்கு பிரோஜனம் இல்லை. திருச்சபையிலே பங்கு கொள்வதற்கு பிரோஜனம் இல்லை. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காதபடி, திருவிருந்திலே பங்கு கொள்ளாதபடிக்கு, ஏதோ திருச்சபைக்கு கடமைக்காக வியாதி மாறட்டும், என் பிரச்சனை மாறட்டும், என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கட்டும் என்று சொன்னால் நடக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நித்திய ஜீவன், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மரணத்துக்கு பிறகு ஒரு கடைசி காலத்தில் தேவனுடைய வசனம் சொல்கிறது, நாம் எழுப்பப்படுவார்கள். அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம். வேதம் என்ன சொல்கிறது? என் மாம்சம் போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் தேவனுடைய சமூகத்தில் மெய்யான தேவனுடைய ரத்தம், தேவனுடைய விசேஷமாக உங்களை பார்த்து சொல்ல முடியும். அன்பானவருடைய பிள்ளைகளை, இந்த வசனம் நமக்கு முன்பாக சொல்லுகிறது எப்படிப்பட்ட மெய்யான ரத்தம். அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்லுகிற அன்பானவருடைய பிள்ளைகளை, கடமைக்காக தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துச்சு, ஏதோ ஒரு கல்யாணம் நடந்தது, ஏதோ ஒரு பங்கன் நடந்தது, ஏதோ ஒரு குழந்தை பெற்றோம், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று சொல்லி போவதற்காக தேவன் இன்றைக்கு நம்மளை தீர்மானிக்கவில்லை. நம்மளை அழைத்தவர் சொல்லுகிறார் நித்திய ஜீவனை அடைவதற்காக. பைபிள் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பந்தியில் பொறாமை இருக்கக்கூடாது. வாசிக்கலாம். முதலாவது, கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினை உண்டென்று கேள்விப்படுகிறேன், சிலவற்றை நம்புகிறேன், இன்னாரென்று மார்க்க வேதங்களும் போல் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரிவினை ஆக்குகிற சூழ்நிலைகளை உண்டாக்குகிற நிறைய காரியங்கள் திருச்சபையிலே தேவனுடைய சமூகத்திலே முதலாவது கர்த்தருடைய பந்தியிலே பொறாமை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பந்தியிலே நீங்கள் நிச்சயமாக என்ன செய்யணும்? பங்கு கொள்ள வேண்டும். நானே சொல்வீங்களா? வேதத்தில் வாசிக்கும் பொழுது அதே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்ப்போமானால், இன்னார் என்று தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாரத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், எப்படி பங்கு பெற வேண்டும் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாக தேவனுடைய வசனத்தை நமக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அபாத்திரமாய் பானம் பண்ணும் பொழுது,
தேவ சமூகத்தை துணிகரமாய் நாம் செய்யும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வியாதிகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திருவிருந்துல பங்கு கொண்டீங்களான்னு கேளுங்க. இன்னைக்கு இனிதான் வந்து நடக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? நாம் திருவிருந்திலே பங்கு கொள்ள வேண்டும். ஏன் அப்படி சொன்னா, ஞானஸ்தானத்துக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எதுக்காக உங்களை கை தூக்க நான் சொல்லல, ஆனா எடுக்க வேண்டும். கடைசி காலம் இது. தேவ சமூகத்தில் எப்பொழுது எது நடக்கிறது என்பதை தெரியாதபடிக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் ஒரு மனிதர் சொன்ன ஒரு சாட்சி, எல்லா மனிதர்களும் அழ ஆரம்பித்தார்களாம். ஏன் அப்படி சொன்னா, ஒரு சின்ன பையன் ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்தானாம். என் பாவத்தை மன்னித்திருங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னித்திருங்க சொல்லி அழ ஆரம்பித்தானாம். அழுத உடனே பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன பையன் பாவம் செய்தார், இந்த பையனே அழுதான்னு சொல்லி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சத்தம் போட ஆரம்பித்தார்களாம். ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்தருளும் என்று சொல்லி வரிசையாக அழ ஆரம்பித்தார்கள். டீமாய் அழ ஆரம்பித்தார்கள். திருச்சபை பாஸ்ட் பார்த்தாரு, இவங்க எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் சத்தம் போடுகிறாங்க, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி அழ ஆரம்பித்தோடு திருச்சபை போதகரும் என் பாவத்தையும் மன்னிங்க ஆண்டவரே சொல்லி திருச்சபை போதகரும் மொத்தத்தில் திருச்சபை அழ ஆரம்பித்ததாம். தேவ சமூகத்தில் அங்கெல்லாம் எழுப்புது. ஆமென். இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிற, இன்றைக்கு திருவிருந்திலே பங்கு கொள்ளுகிறவர்களும் பங்கு கொள்ளாதவர்களும் உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஆமென். நான் கொஞ்சம் மக்கள் தண்ணி எடுத்தேன், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எல்லா பாவங்களும் போட்டு சொல்லி நான் எனக்கே தண்ணி ஊற்றுவேன். திருவிருந்து கொடுக்க போற ஆண்டவரே, திருவிருந்து ஆண்டவர் எடுக்க போற ஆண்டவரே, என்னுடைய தாகம். நான் இன்னைக்கு உண்மையாகவே இந்த காரியத்தை சொல்வதற்கு காரணம் என்ன சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவிதான், இயேசுவை தவிர. அல்லேலூயா. இயேசு மட்டும்தான் பரிசுத்தர். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களையும் அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் தேவனோடு கூட இருக்கிற அனுபவத்துக்குள்ள மாற்றப்பட. நீங்க நினைக்கலாம் ஜெபம் செய்யாததே பாவமா? பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், எடுக்கிறோம், ட்ரெஸ் மாத்துறோம், அழகா வரும் சர்ச்சைக்கு. ஜெபம் பண்ணலையே, யாருன்னு சுட்டி கடிக்கணுமா? ஜெபம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜெபம் இல்லை என்று சொன்னால் அதுவும் பாவம். ஆராதனைக்கு வரலை, அதுவும் பாவம். தேவனை தேடாதபடிக்கு இருக்கு, அதுவும் நம்முடைய வாழ்க்கையில பாவம். தேவ சமூகத்தில் நிறைய பாவத்தை செய்துட்டு துணிகரமாய் வரக்கூடாது. நம்முடைய அக்கிரமங்களை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் நிற்கிற அந்த திருச்சபையாய் நம்முடைய திருச்சபை மாற வேண்டும். அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு சகோதரி போன் பண்ணாங்க, இல்லபுரத்துல இருந்து. பாஸ்டர், ஒரு சிஸ்டர் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் போறேன். அவங்கள்ட்ட பார்த்து பேச ஆரம்பிச்சேன். அவங்கள்ட்ட கேட்டேன், சிஸ்டர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு நினைச்சது சரி, யார் சொல்லி நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க கேட்டேன். அவன் சொன்ன கத்திரன் பேசினான். அப்ப நான் சொன்னேன், சரி 1ஆம் தேதி உங்களுக்கு ஞானஸ்தானம், ஜூன் 1. அல்லேலூயா. ஒரு புதிய தொட்டில புதிய ஞானஸ்தான ஆராதனை நடக்க போகிறது. ராதன் சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஞானஸ்தானத்தை குறித்து பேசுவதற்கு காரணம் நிறைய பேர் மனம் திரும்ப போறாங்க நான் நினைக்கிறேன். இல்லையா? உங்க வீட்டுக்காரர் ஃபாரின்ல இருக்கட்டும், லண்டன்ல இருக்கட்டும், அமெரிக்கால இருக்கட்டும், இல்ல லாரிலே போயிட்டே இருக்கட்டும், இல்ல வேற எதிரியாவது போயிட்டு இருக்கட்டும், ஆனா நீங்க ஞானஸ்தானத்துக்கு அர்ப்பணிக்கணும். இல்லையா? ஏதோ ஒரு கடமைக்காக திருச்சபை இயேசுவின் அன்பில் எழுந்து ஊழியம் பொய்யை திருச்சபைக்கு போறோம். ஆனா திருச்சபைக்கு வருகிறவர்கள் அந்த தேவனுடைய தேவ பிரசன்னத்தில் இருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சும்மா போய் பாருங்க, டிரைவர் இல்லாம வண்டி ஓட்ட முடியாது. இருக்கீங்களா? அல்லேலூயா. நீங்க என்னதான் எந்த வண்டி இருக்கட்டும், அல்லேலூயா. அது என்ன பேரலா அடிக்கடி சொல்லுவாங்க, பெரிய பெரிய லட்சம் கோடிக்கணக்கான வண்டிக்கு பேரலா சொல்லுவாங்க. நீ என்ன வண்டியில போய் நீ உட்கார்ந்தாலும் டிரைவர் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? டிரைவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு. நான் காற்றுல கொண்டு விட்டா என்ன செய்ய முடியும்? போக முடியாது. ஆனா நீ ஞானஸ்தானம் எடுக்காதபடிக்கு நித்திய ஜீவனை அடைய முடியாது. கடைசி காலத்துல உன்னுடைய பிரேத குழி அங்கேதான் இருக்கும். போச்சு. அல்லேலூயா. எல்லாம் எழுப்பப்படும். நியாய தீர்ப்பில் ஒரு பெரிய கணக்கு இருக்கிறது. ஆனா நீ ஞானஸ்தானம் எடுக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் இருப்பாயானால் நித்திய ஜீவனை அடைத்தே தேவனுடைய பந்தியிலே தேவ சமூகத்தில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, நித்திய ஜீவனை கத்து தருகிறார்.
அவரே ஜீவாப்பம். 40 வசனம் வாசிக்கலாம். யோவான் 6 அதிகாரம் 40 வசனம். 40. அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். 48. ஜீவாப்பம் நானே. அல்லேலூயா. யாரு? இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்திலே திருவிருந்திலே பங்கு கொள்ள போகிறோம். அதை நம்ம சாதா பிரெட்னு பார்க்காம, அதை சாதா திராட்சரசன்னு பார்க்காம, இயேசுதான் அந்த ஜீவ அப்பம் என்று சொல்லி எண்ணுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே திருவிருந்திலே பங்கு கொள்ள வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? நீ வருகிற திருவிருந்தில் எடுக்க வரும் பொழுது உன்னை அறிக்கையிடணும். கர்த்தருடைய சமூகத்தில் என் பாவங்கள், என் சாபங்கள், என் காரியங்கள் எல்லாம் உடைய கருத்துல கொடுக்கிறேன்னு சொல்லி நீ எந்த அளவுக்கு நீ அர்ப்பணிப்பாயோ அங்கேதான் ஜீவாப்பமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. அதுல ரத்தத்துல நான் இன்னைக்கு அப்படியே அது ஊத்தி கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு நான் சொன்ன ரத்த கடல்ல தெரியும் என் கண்ணுக்கு. எப்படி? அல்லேலூயா. நம்ம தண்ணியை நிறைய கோரி ஊத்துனா ரத்தம் தெரியாது. அல்லேலூயா. ஆனா அந்த ரத்த கலர்ல, ஒரிஜினல் கலர்ல தெரியணும். நம்ம கையில வாங்கும் பொழுது ஏதோ ஒரு அசால்ட்டா சோத்திரம் பண்ணி வைப்பது அல்ல. தேவனுடைய சமூகத்தில் வாங்கும் பொழுது நம்முடைய கையெல்லாம் ஆடணும். எப்படி? அல்லேலூயா. ஏன் அப்படின்னு குடிகாரன் கையில ஆடுன்னு சொல்லக்கூடாது. ஆவியானவருடைய அந்த ரத்தம் நம்ம கையில இருக்கும் பொழுது நம்ம பயபக்தி இருக்கு தெரியுமா, அது நம்ம சிரசி மேல ஆளுகை செய்யும். அப்ப இந்த பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருடைய பந்தியை ஏன் ஆசாரிக்கிறது, ஏன் அதை பயன்படுத்தணும், எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவூட்டும்படி, அவருடைய சமூகத்தில் தேவ சமூகத்தில் அவருடைய மரணத்தை அறிவிப்பதற்காக. நமக்கு நம்ம பாருங்க, நமக்கு முன்னாடி இயேசுவை யாராவது பார்த்துருக்கீங்களா? இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனா இயேசுவை நம்ம தேவ சமூகத்தில் ஒரு யோசிச்சு பாருங்க. பைபிளை நம்ம நல்லா வாசிக்க, நல்லா பாடுறோம் தெரியுமா? மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன் சோதரிப்பேன், மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டி. எத்தனை வருஷமா பாடுறோம், ஆனா திருவிழா எடுக்கிறோமா? எத்தனை வருஷமா பாடுறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோமா? இந்த பாட்டை தண்ணி போல பாடுறோம் நிறைய விசுவாசிகள். ஆனா தேவனுடைய சமூகத்தில் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் பங்கு கொள்ளுகிற இந்த திருவிருந்தில் நம்ம பங்கு கொள்ளாதபடிக்கு ஒரு வேதத்தை சுமந்து என்ன பிரயோஜனம்? நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எந்த சபைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிற திருச்சபைகள் ஏராளம் இருக்கிறது. அவங்க பரலோகத்துக்கு போவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா போக மாட்டாங்க. பைபிள் சொல்கிற யோவான் 6 அதிகாரத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, தேவனுடைய சமூகத்தினுடைய பந்தியிலே பங்கு கொள்ளாத யாருக்கும் நித்திய ஜீவன் கிடையாது. கடைசி காலத்தில் அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள். 2 எஜமானர்களுக்கு தயவு செய்து நீங்க வேலை பார்ப்பீங்க, ஒரு எஜமானுக்கு போயிருங்க. அல்லேலூயா. நீங்க தேவனுடைய ஜனம், தேவனுடைய சமூகத்தில் துன்மார்க்கருக்கு முன்பாக போய் நின்று ஞானஸ்தானம் எடுப்பதற்காக, துன்மார்க்கருக்கு முன்பாக நின்று கொண்டு திருமணம் எடுப்பதற்காக கர்த்தரை அழைக்கல. நம்மளை அழைத்தவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவன் உண்டு. நீங்க கடைசி நாட்களில் என்ன செய்வீங்களா? எழுப்பப்படுவீர்கள். சத்தமா சொல்லுவீங்களா? கர்த்தருடைய பந்தியில பெருந்தீனி இருக்கக்கூடாது. பெருந்தீனிகள் நிறைய பேர் என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பாத்திரமா இருக்கிற நம்ம தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் சொன்னா, நம்ம சாப்பாடை கூட கொஞ்சம் குறைக்கணும். அல்லேலூயா. எப்பவும் இந்த கணக்கு முறுக்கு முறுக்கு சாப்பிடுவோம் தெரியுமா? ஓச்சு சார், நாங்க என் பைசால சாப்பிடுறோம், உங்களுக்கு என்ன பதில்? அல்லேலூயா. நம்முடைய பங்கு எப்படி இருக்கணும்னு சொன்னா, பைபிள் சொல்லுகிறது, குடிவெறியோடு பங்கு பெறுதல் இருக்கக்கூடாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி சொல்லுகிறது. நம்முடைய பங்கு அபாத்திரமாய் இருக்கக்கூடாது. நம்முடைய பங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பெரியவரையோடு கூட இருக்கக்கூடாது. இந்த திருவிருந்து எதை காணிக்க தெரியுமா? நல்ல ஒரு ஐக்கியத்தை காணிக்க. அல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் கால்களை கழுவி கொடுத்துட்டோமா, இந்த கொரோனான்னு ஒண்ணு வந்து, அல்லேலூயா, அது ஓடி போச்சு கால் கழுவுது. அல்லேலூயா.
நான் ஒரு காரியத்தை சொல்லிடுவேன், நல்ல பங்கு யாருன்னு பார்க்காம, பணக்கார ஏழை ஜாதி மதம்னு பார்க்காம ஒரு அருமையான ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கினது திருவிருந்து. இந்த திருவிருந்தில் ஒரு மனதோடு கூட ஒரு ஐக்கியத்தோடு கூட இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஐஸ்வர்யம். ஒரு நாள் ஒரு முதலமைச்சர் போய் ஒரு டீம் கேட்கலாம், கன்வென்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க முதலாவது அனுமதி கொடுக்கவே இல்லை. இரண்டாவது சரி ஒரு நாள் உனக்கு அனுமதி தரேன் சொல்லி முதலமைச்சர் இடத்தில் பெற்றுக் கொண்டார்கள். கையெழுத்து போட்டப்பட்டது ஒரு நாள். இந்த முதலமைச்சர் மேல மொட்டை மாடியில இருந்து அந்த கன்வென்ஷனை பார்க்க ஆரம்பிச்சாராம். பார்க்க ஆரம்பிச்ச உடனே பார்த்தா பயங்கரமான கூட்டம் அந்த மாதிரி கூட்டம். அந்த கூட்டத்தில் எப்படின்னா எல்லாரும் வெள்ளை 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 பேண்ட் வெள்ளை சட்டை, ஆண்கள் பெண்கள் எல்லாம் சாரி வெள்ளை சாரி உடுத்துட்டு நிக்க ஆரம்பிச்சாங்களாம். இந்த முதலமைச்சர் பார்த்துட்டு, இங்க பாருங்கப்பா, ஜாதி மதம் இல்லாத ஒரு பெரிய கூட்டம் நடக்கிறது. இங்க பக்கவான்கள் இவன் அவனுக்கு விளம்புறான், அவன் இவனுக்கு விளம்புகிறான், பல காரியங்கள் அங்கே செய்துட்டு இருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமா இருக்கிறார். இந்த ஐக்கியத்தை நான் பார்க்கல. இன்னும் 3 நாள் கமிஷனுக்கு டேட்டை கொடுங்க. இருக்கிறீங்களா எல்லாரும்? இந்த திருச்சபையிலே பங்கு கொள்கிற நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே பணக்காரர் என்றும் ஏழை என்றும் பங்கு கொண்டு வரிசையாய் நீங்கள் நிற்கும் பொழுது அது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. உங்களை நித்திய ஜீவனுக்காகத்தான் அதை பங்கு கொள்வதற்காக தேவன் அனுமதித்திருக்கிறார். நீ அபாத்திரமாய் அல்ல, தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பந்தியில நீங்க என்ன செய்யணும் சொன்னா வெட்கப்படாம பங்கு பெற வேண்டும். நான் நிறைய ஊழியத்தின் அனுபவத்தினால சொல்றேன். பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகும் பொழுது அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் உங்க சபை சின்ன சபை பாஸ்டர், எங்க தெருவுல எல்லாம் போய் இருக்க முடியாது. ஆனா உள்ள வந்தாங்கன்னு சொல்லுவாங்க, பாஸ்டர் உள்ள வந்தா சூப்பரா இருக்கு பாஸ்டர், ஆனா வெளியே இருந்தா எங்களுக்கு முடியல. ஆனா ஆரம்ப நாட்கள் ஊழியம் வெளியில அநேக ஜனங்களை கத்த தந்தா, அதுல நிறைய பேர் உண்மையா இருந்தாங்க. அப்ப இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிற காரியம் என்ன? மெய்யான மனம் திரும்புதல் திருவிருந்தில் இருக்க வேண்டும். நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஞானஸ்தானம் என்ன செய்யும் என்று சொன்னால் அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகும். இந்த திருவிருந்து நம்மளை எப்படி கொண்டு போகும் என்று சொன்னால் பரிசுத்தத்துக்கு நேராக நம்மளை நடத்தக்கூடிய அனுபவத்துக்குள்ளே திருச்சபையை கொண்டு போகும். நான் சொல்லுவீங்களா? அப்ப திருவிருந்து எடுக்காதவர்கள் இன்றைக்கு என்ன செய்ய போறீங்க? வீட்டுக்கு போறேன். டெய்லி தான் வீட்டுக்கு போறோமே அல்லையா? இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டு போகணும். ஆமா, இப்ப எல்லாத்தையும் கை கொடுத்தா இல்லை எடுத்தவங்க கை கொடுப்பாங்க, பிரச்சனை ஆயிரும் அல்லையா? ஆனா திருவிருந்து என்பது ஒரு விசேஷித்த தேவனுடைய பந்தி. இது அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், அவருடைய வல்லமையான ஒன்று சொல்லட்டுமா? நிறைய நபர்கள் அற்புதத்தை கர்த்தருடைய கரத்தில் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தோடு நம்ம ஏதோ திராட்சரசம் இனிப்பு இல்லை, பிரெட் இது சரியில்லை, இந்த குற்றம் கண்டுபிடிக்கும்படியான திருவிருந்திலே நாம் பங்கு கொள்ளக்கூடாது. நமக்கு தந்த அந்த சரீரமானது ஒரு பலன் உள்ளது என்பதை மறந்துவிடக் கூடாது. அது உருவாக்கும், அதை மேன்மைப்படுத்தும், அது நம்முடைய வாழ்க்கையை திசை மாறி போவதற்காக அல்ல, உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தப்படும். நிறைய பேர் கல்யாண தோட்டத்தின் கிறிஸ்துவர்கள், நிறைய பேர் திருமணத்தின் கிறிஸ்தவர்கள், நிறைய பேர் அற்புதத்தை பார்க்கிற கிறிஸ்தவர்கள். ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீ கிறிஸ்தவனாக இருந்தால் நித்திய ஜீவன் உனக்கு உண்டு. ஆனால் நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு கூட நடக்கிற அந்த அனுபவம் இருக்க வேண்டும். நானே தண்ணி எடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்டுட்டு வந்தேன். நீங்க தப்பா நினைச்சாலும் எனக்கு கவலை கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய அக்கிரமங்கள், பேசுகிற வார்த்தைகள், நான் பேசுகிற பொய், பேசுகிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் பொழுது நான் சில நேரத்தில் நான் செல்லெடுக்காதவே பாவம் நினைப்பேன். அல்லேலூயா. சில நேரத்தில் செல்லு நான் பேசுவதற்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சின்ன சின்ன சிச்சுவேஷன் அப்படி இருக்கிறதுனால சில நேரத்தில் யார்கிட்ட பேசினா என்ன சொல்றாங்க, மறுபடியும் அது அவங்களுக்கு எவ்வளவு பதில் சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லாதபடிக்கு இருக்கிறார். ஆனா இன்றைக்கு தேவனுடைய ஆவியான நமக்கு சொல்ல ஒரு காரியம், இன்றைக்கு இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பந்தியிலே, தேவனுடைய சமூகத்திலே தகுதி உள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். பந்தியிலே பங்கு கொள்ள தகுதி உள்ளவர்கள் யார் தெரியுமா? முதலாவது, பேய்களின் பந்தியில் பங்கு உள்ளவர்கள் தகுதி இல்லாதவர்கள். சத்துருவுக்கு இடம் கொடுத்து சத்துருவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அனுபவம் இருக்கிறவர்கள் நிச்சயமாகவே தகுதியற்றவர்கள்.
அப்ப தேவனுடைய சமூகத்தை பைபிள் சொல்கிறது, பாவத்தில் நிலைத்திருப்பவர்கள் பந்தியிலே பங்கு கொள்ள முடியாது. பொய் யார் பேசுவா? நாங்கெல்லாம் பேசவே மாட்டோம். பொய் யாரு பேசுவா? அது பொய்க்கு பிதா யாரு? அதெல்லாம் சொல்லிடணும். நம்ம பொய் சொன்னா மட்டும் அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு வந்திருக்கிற நம்மளை பார்த்து தெளிவான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தகுதி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பந்தியிலே பங்கு கொள்வதற்காக நம்மளை தகுதிப்படுத்தி தேவனோடு கூட நெருங்குகிற, தேவனோடு கூட அனுபவம் உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? மாற்றப்படும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அறிக்கையிட போறோம். என்ன அறிக்கையிட போறோம் சொன்னா, தேவனுடைய பந்தியில நான் உண்மையாய் பங்கு கொள்ள நான் விரும்புகிறேன். பாவங்களை அறிக்கையிடுகிறேன், மனம் திரும்புகிறேன், தேவ சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக ஒப்புக் கொடுக்கிற அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் சொன்னா அறிக்கையிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம யாரு இயேசு அல்ல. அல்லேலூயா. நம்ம யாருமே இயேசு கிடையாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நாம் அறிக்கையிட வேண்டும். பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, பந்தியில் பங்கு கொள்ள தகுதி உள்ளவர்கள் யாருன்னு சொன்னால் மனம் திரும்புகிற அனுபவம் உள்ளவர்கள். இரண்டாவது பைபிள் பாவ மன்னிப்பினுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறவர்கள் தான் இந்த திருவருந்தலை பங்கு கொள்ள முடியும். மூன்றாவதாக மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் என்ன செய்ய முடியும்? பக்கத்துல சொல்லுங்க, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க சொல்லுங்க, நான் எடுத்துட்டேன்னு சொல்லிருக்கேன். எடுக்காதவங்க சீக்கிரம் எடுங்கன்னு சொல்லுங்க. என்ன சொல்லுன்னு தெரியாம இருக்கீங்களா? தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த பைபிள் சொல்கிறது, ஞானஸ்தானம், மூழ்கி ஞானஸ்தானம் பெற வேண்டும். நான் முன்னாடி சொல்லும்போது ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவனை முக்குனா அவன் எந்த அவன் ஜும்பாடி, அவனை முக்குனா அவன் தண்ணி உள்ள தண்ணி தலையை முக்க மாட்டேங்கிறான். நானும் பார்த்தேன், என்ன முக்கணுமே, எப்படியாவது முக்கியாகணுமே, மூக்குல தண்ணி போயின்னு பயந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னுடைய அவ்வளவு ஸ்ட்ரென்த் எடுத்து எப்படியோ முக்கி அல்லேலூயா. ஏன்னா மூழ்கிதான் எடுத்தாங்க. பைபிள் சொல்கிறது, யாத்ராகமத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா ஸ்நானம் பண்ண போறார்கள். நதியில என்ன செய்யறாங்களா? ஸ்நானம் பண்ண போறாங்க, குளிக்க போனாங்க. அவங்க குளிக்க போனவங்க என்ன செய்வாங்க? கல்துறையா குளிப்பாங்க. எல்லாரும் போயிட்டாங்க போல. அல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார்கள், மூழ்கி குளிச்சாங்க. அதே போல இன்னைக்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் சொன்னா மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். பக்கத்துல இருக்க எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, இதுதான் சத்தியம். ஆமா. அல்லேலூயா. மனைவி எடுக்கலன்னா ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போங்க. அல்லேலூயா. பிள்ளை எடுக்கலன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போங்க. சீக்கிரத்துல நூற்றுக்கணக்கான பேர் ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இங்க பைபிள் சொல்கிறது, திருச்சபையினுடைய உறுப்பினராக இருக்க வேண்டும். ஆமென். நம்ம திருவருந்தலை பங்கு கொள்ளுகிறவர்கள் இந்த திருச்சபையோடு என்ன செய்யணுமா? பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாரும் தப்பா நினைக்க கூடாது, நான் சொல்றேன். அப்ப ஞானஸ்தானத்துக்காக இடத்துல வந்து அந்த சகோதரி கேட்டாங்க ஞானஸ்தானம். அப்ப என் மைண்ட்ல பதிக்கப்படுகிற ஒரு காரியம், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டு மூழ்கி ஞானஸ்தானம் கொடுக்காத திருச்சபையில போய் ஞானஸ்தானம் திருவிழா எடுக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா எடுக்க கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு எங்கேயாவது போய் எடுக்கலாம்னு சொன்னா அதுக்கு திருச்சபை ஒத்துழைக்காது, சபையும் ஒத்துழைக்காது, என்னுடைய வேதமும் ஒத்துழைக்காது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவரை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், நீ ஞானஸ்தானம் எடுக்கிற திருச்சபையோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அந்த ஐக்கியம் உனக்காக திருச்சபை என்ன செய்யும்? ஜெபிக்கும். திருச்சபை உனக்காக தாகத்தோடு இருக்கிற அனுபவத்துக்குள்ளாக இருக்கும். நம்ம அன்னைக்கு முன்னாடி சொல்ல தெரியுமா? 2 எஜமான் அன்னைக்கு இந்த கதையை சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, ஒருத்தர் மரம் வெட்டதுக்கு போனான். மரம் வெட்ட போகிற மனுஷன் என்ன செய்யணும்? இப்படி நிற்கலாம். அல்லேலூயா. மரத்தை எங்க வெட்டணும்? இந்த பக்கம், இங்க பக்கம் இருந்து இந்த பக்கம் வெட்டணும். அப்பதான் இந்த மரத்தில் இருக்கிறவன் என்ன செய்வான்? கொஞ்சம் புரியும்படி சொன்னதுனால புரியுதுதான் கட்சிப்படுத்த மரம் இப்படி இருக்குமோ? சரி போட்டு உங்களுக்கு கண் பார்வையில் தெரியும். இதான் மரம். மரத்தினுடைய அந்த மேல ஒரு மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த பக்கம் இருக்கிறான். இந்த பக்கம் இருந்தா இந்த பக்கம் வெட்டினா இந்த மனுஷன் இதை இருப்பான். இந்த மனுஷன் என்ன செய்யறான்? இந்த பக்கம் போறான். இந்த பக்கம் புரிஞ்சுதான் இருக்கும். இந்த பக்கம் இருந்துச்சு, இந்த பக்கம் வெட்டினான். அப்படின்னா என்ன செய்வான்? கீழே கண்டிப்பா விடுவான். அப்போ ஒரு அவங்க பாசையில 2 தேவம் வருகிறார்கள். அவங்க 2 பேரும் வந்து சொல்ல, ஒரு ஆள் சொல்லுது, அம்மான்னு கூப்பிட்டா என்ன செய்யணும்? நான் காப்பாத்துறேன். அப்பான்னு கூப்பிட்டா என்ன செய்யணும்? நான் காப்பாத்துறேன். 2 பேரும் பேசிட்டு இருக்கிறான்.
பேசி இந்த மனுஷன் மரத்தை வெட்டிட்டே இருக்கிறான். கீழே விழும்போது செத்தண்டோன்னு விழுந்தான். எப்படி நல்லா இருக்குல்ல? அவன் செத்தண்டாய் விழ, இவன் அம்மாவுன்னு கூப்பிடல, அப்பாவுன்னு கூப்பிடல. கூப்பிட்டு என்ன நடந்திருக்கும்? இந்த 2 எஜமானர்களுக்கு யாரா இருந்தாலும் சரி, நான் தெளிவா சொல்றேன், திருச்சபையுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ளாக இருக்கிற திருச்சபையானோட திருச்சபை இருக்க வேண்டும். பைபிள் அதான் சொல்லுது, நீ நித்திய ஜீவனை அடைவதற்கு. நம்ம என்ன சொல்ற காரணம் என்ன சொன்னா, நீ இன்னொரு பக்கமாய் திருவருந்தலை பங்கு கொண்டு, நான் என்ன சொல்றேன், திருவருந்தலை ஆவிக்குரிய மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிற நீங்க எந்த பட்டணத்துக்கு போனாலும் அந்த ஞானஸ்தானம் எடுக்கலாம், தவறே கிடையாது. ஆனா நீ ஞானஸ்தானம் எடுத்து விட்டு அந்த உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், லைவ் ஓடிச்சுனால ரொம்ப பேச விரும்புறேன்.